सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளைய துனியா. ஆகஸ்ட் 2025 வந்து தேர்வு நடக்க போகுது. மத்திய மாவட்ட ஆகஸ்ட் மாதம் அந்த தேர்வுக்கு வந்து ராஜ்யசபாவில் வந்து மார்னிங் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று நடக்குது. ஏற்கனவே வந்து செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து 7th row 1 வரைக்கும் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 8th row 1 பார்க்குறோம். किन्हीं तो प्रश्न के उत्तर एक या दो वाक्य में लिखिए. किन्हीं दो प्रश्न அப்படின்னு இரண்டு வினாக்களுக்கு மட்டும் வந்து பதில் எழுதுக. ஒரு வாக்கியம் அல்லது இரண்டு வாக்கியத்தில் வந்து யானா அல்லதுன்னு அர்த்தம். ஒரு வாக்கியம் அல்லது இரண்டு வாக்கியத்தில் வந்து விடை எழுதுக. இதில் வந்து மொத்தம் வந்து மார்க் வந்து 4 மார்க்ஸு. இதில் வந்து 6 கொடுத்து வந்து 2 மட்டும்தான் எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸ். எனி 2 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். சாய்ஸ் வந்து மொத்தம் 6 டோட்டலாக 6 கொடுப்பாங்க. लेखक के मन में कौन सा प्रश्न उठ गया था. लेखक அப்படின்னா ஆசிரியர் அர்த்தம். ஆசிரியருடைய வந்து மனதில், மண்மை அப்படின்னா ஆசிரியருடைய மனதில் கவுன்சா என்ன கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. உட்டுனா வந்து பிரச்சனை அப்படின்னு கேள்வின்னு அர்த்தம். அவர் மனசில் ஏதோ ஒரு கேள்வி வந்து அப்பப்போ வந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ரகாத்தா ஷப்பிய ஹோன்கை. ஷப்பிய ஹோன்கை அப்படின்னு ஷப்பிய அப்படின்னா நாகரிகம்னு அர்த்தம். யார் வந்து கோன்னு வந்து யாருன்னு அர்த்தம். ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து ஷப்பிய ஹோன்கேன்னு கொடுத்துருக்கான். வந்து நாகரிகம் உள்ளவர் யார் யார் அவர் மற்றும் சப்பிய கோன்கே. சப்பியன்னா அநாகரிகம் உள்ளவர் யார். சப்பிய இந்த சப்பியக்கு முன்னாடி வந்து போட்டுக்கணும். அதுதான் அந்த நாகரிகம் உள்ளவர் யார், அநாகரிகம் உள்ளவர் யார் என்ற கேள்வி வந்து அவர் மனதில் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சான். சப்பியத்தா கா லட்ச கியாகை. இது இந்த சபிய இதனுடைய இந்த நாகரிகத்துடைய அடையாளம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி லட்சியம் அப்படின்னா வந்து அடையாளம்னு அர்த்தம். இந்த நாகரிகத்தினுடைய அடையாளம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர் மனதில் வந்து அவர் நினச்சிட்டே இருந்தாராம். பிரசன்ன லேக்கக்கு மண்மே ஹமேஷா உட்டு ரகாத்தா. அதனால் அவர் மனதில் வந்து ஹமேஷா அப்படின்னு அவர் மனதில் எப்பொழுதுமே ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. ராய் சாகப்னி அப்னி நேக்கினியத்தி கைசே ஷாபித்து கி. ராய் சாகவத் வந்து தன்னுடைய நேக்கினியனி வந்து அவருடைய நோக்கத்தை வந்து எதை வந்து நிரூபித்தார். அவர் நோக்கம் வந்து என்னவாக இருந்தது, அதை எப்படி வந்து அவர் நிரூபித்தார். ராய் சாகப் ரிஷவத்து குல்லம் குல்லா நகி லேத்தே. அவர் வந்து ராய் சாகப் வந்து வெளிப்படையாக வந்து லஞ்சம் வாங்கவில்லை. அவர் அலுவலகத்தில் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு லஞ்சம் வந்து குல்லா அப்படின்னா லஞ்சம் அர்த்தம். வெளிப்படையாக வந்து யார்ட்டையும் வந்து கேட்டு லஞ்சம் வந்து வாங்க மாட்டாராம். மறைமுகமாக தான் அவர் வாங்குவாராம். லேக்கின் ஆனால் வே அப்புனா பத்தா படானே கேலியே பகுத் தௌரே பர் ரகத்தேத்தே. அந்த பணத்தை அவர் வாங்கினாலும் தனது உதவித்தொகை வந்து அதிகரிக்கிறதுக்கோசரம் அவர் அடிக்கடி வந்து அவர் வந்து வெளியூர் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டுகிட்டே இருப்பாராம். அதனால தான் வந்து அந்த பணம் வந்து அவர் வந்து மறைமுகமாக வந்து வாங்குவார். மனுஷிய கிசே ஜீவன்கே லடுக்கு பன்கா க்ளவுனா மான்தேகை அப்படின்னு வாழ்க்கையில் வந்து குழந்தை பருவத்தில் வந்து பொம்மையாக மனிதர்கள் எதை கருதுகிறார்கள், எதை வந்து பொம்மையாக வந்து நினைக்கிறாங்க வாழ்க்கையில். ருப்பியே கோ மனுஷிய ஜீவன்கே லடுக்கு பன்கா க்ளவுனா மான்தேகை. இங்கே வந்து இந்த மனுஷன் இந்த கிஷேன் இருக்கிற இடத்துல வந்து என்ன எழுதணும், ருப்பியேக்கோ. இங்கே வந்து மனித வாழ்க்கையில் வந்து பணம் தான் வந்து அவங்க வந்து முக்கிய பொம்மையாக கருதுகின்றனர். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கை செய்வதில் ருப்பியன்னு போட்டு ருப்பியக்கோன்னு போட்டு மீது வந்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணணும். இந்த மனிதனோட வாழ்க்கையில் வந்து பணம் தான் வந்து முக்கியமாக கருதப்படுகிறது. காந்திஜி தக்ஷிண ஆப்பிரிக்கா கப்பு கயே. காந்திஜி தென்னாப்பிரிக்காவிற்கு எப்பொழுது சென்றார். கயே அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தென்னாப்பிரிக்கா வந்து எப்போ வந்து அவர் போனார். காந்திஜி சன் 1893 தக்ஷின் ஆப்பிரிக்கா கயே. காந்திஜி அவர்கள் வந்து 1893 ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். गांधी जी को रेल में किस स्टेशन पर उतार दिया गया था. காந்திஜி ரேல் வந்து ட்ரெயினில் வந்து எந்த ஸ்டேஷனில் வந்து அவர் இறக்கப்பட்டார். உத்தார் அப்படின்னா இறக்கிறது. எந்த ரயில் நிலையத்தில் வந்து அவர் வந்து இறக்கி விடப்பட்டார். காந்திஜி
கோ ரேல் சே அப்படியே இந்த கொஷினில் இருக்கிறது வந்து இந்த சே வரைக்கும் அப்படியே எழுதிட்டு அவங்க எந்த டேஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பீட்டர் மாசித் வர்க அந்த ஸ்டேஷனில் வந்து பர் உதார்தியா கயா தமிழ்லேருந்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணுங்கள். பீட்டர் மாசி பர்கா அந்த ஸ்டேஷனில் வந்து அவர் இறக்கி விடப்பட்டார். காமராஜினி தேசபக்திக்கு ரூப் மே கியா கியா தியாகி கியே காமராஜ் அவர்கள் தேசபக்தியின் உருவத்தில் அவர் என்னென்ன தியாகம் செய்தார். कामराज ने देश की सेवा में अपना पूरा जीवन அர்ப்பித்து கியா காமராஜர் அவர்கள் வந்து தன்னுடைய சேவை செய்வதற்காக தன்னுடைய அப்புனா பூரா ஜீவனை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பித்து கியா அப்படின்னா தன் வாழ்நாள் முழுவதும் வந்து அவர் நம்ம நாட்டுக்காகவே வந்து சேவை செய்வதாக அர்ப்பணித்தார். உன்ஹோனே அவர் பிரம்மச்சாரிய கோ அப்புனாக்கர் படி நிஷ்டா கே சாத் ராஷ்டிரிய சேவா கி அவர் வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் வந்து அவர் வந்து நாட்டுக்கோசரம் அவர் சேவை செய்தார். இருந்தாலும் அவர் பிரம்மச்சாரி அவர் வாழ்நாள் வந்து திருமணம் அவர் செய்யாமலே அப்புனாக்கர் படி நிஷ்ட அவர் வந்து தன்னுடைய திருமணம் செய்யாமல் என்ன பண்ணார் தன்னுடைய சேவை நாடு தான் வந்து பெருசுன்னு சொல்லிச்சு அவர் என்ன நினச்சாரோ பெரிதாக நினச்சார். நிஷ்ட அப்படின்னா வந்து பக்தின்னு அர்த்தம். மற்றும் வந்து ஒரு பக்தியிலும் ஒரு சிறந்தவராகவும் காணப்பட்டார். மற்றும் தேச சேவையும் செய்தார். பரமஹம்சக்கு வாணிமே கோன்சி சக்தி பரமஹம்சருடைய பேச்சில் வந்து என்ன சக்தி எழுந்தது. பரமஹம்சக்கு வாணிமே அப்படி கொஸ்டினில் மே வரைக்கும் எழுதிட்டு வந்து பிஜிலிக்கு அப்படின்னா மின்சார சக்தி தெரிந்தது. அப்போ வந்து கோன்சின்ற இடத்துல மின்சாரம் எப்படி ஈர்க்கும் அந்த மாதிரி வந்து அவருடைய பேச்சில் வந்து ஈர்ப்புத்தன்மை வந்து மின்சாரம் போல இழுத்தது. விவேகானந்த் ने युवकों को किया उपदेश दिया விவேகானந்தர் வந்து இளைஞர்களுக்கு என்ன உபதேசம் செய்தார். விவேகானந்த் ने युवकों की आपसे அந்த கோ வரைக்கும் அப்படியே எழுதிட்டு आपसे தங்களுக்குள் பாகிசாரி கா விவகார கர்ணே கா உபதேச தியா வந்து விவேகானந்தர் வந்து இளைஞர்களுக்கு வந்து आपसे தங்களுக்குள் வந்து எந்த ஒரு வந்து பாகிசாரி நம்மளுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் நம் ஒருவரும் எல்லோரும் ஒருவராக இருந்து சகோதரத்துவாக வாழ வேண்டும் என்று விவேகானந்தர் உபதேசம் செய்தார். விவேகானந்த் ने परमहंस से किया சவால் கியா விவேகானந்தர் பரமேஸ்வரிடம் என்ன கேள்வி கேட்டார். சவால்னா வந்து கேள்வி அர்த்தம். என்ன கேள்வி கேட்டார். விவேகானந்த் ने परमहंस से आध्यात्मिक ज्ञान संबंधी சவால் கியா அவர் வந்து விவேகானந்தர் வந்து பரமஹம்சர்கிட்ட வந்து ஆன்மீகம் அறிவு சம்பந்தமான கேள்வியை கேட்டார். தென்னாலிராம் ने किसी से मुलाकात की தென்னாலிராமன் யாரை சந்தித்தார். கிசிசே அப்படின்னா யாரைன்னு அர்த்தம். முல்காத்துனா யாரை சந்தித்தார். தென்னாலிராம் ने ராஜா கிருஷ்ணதேவராய் சே முல்காத்திக்கு அவர் வந்து இந்த கிசிசேன்ற இந்த இடத்துல வந்து ராஜா கிருஷ்ணதேவராஜ் அப்படின்றது நீங்கள் எழுதணும். ராஜா கிருஷ்ணதேவ ராயசே அப்படியே எழுதினு ராஜா கிருஷ்ணதேவராய என்னே नाराज होकर तेनाली राम ने क्या कहा. ராஜா கிருஷ்ணதேவராஜ் நாராஜ்னா கோபம் அர்த்தம். வந்து ராஜா கிருஷ்ணதேவராஜருக்கு கோபம் வந்ததால் தென்னாலிராமனிடம் என்ன சொன்னார். ராஜா கிருஷ்ணதேவராய என்னை நாராஜி ஹோக்கர் இந்த ஹோக்கர் வரைக்கும் அப்படியே எழுதி தென்னாலி வரைக்கும் எழுதி ஹோக்கர் தென்னாலிராம் சேக்ககா உடனே வந்து கோவம் வந்து ராஜா கோவம் வந்து தென்னாலிராமன்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு யகாங் சே சலாஜோ யகாங்கன்னு இங்கேருந்து நீ போய்விடு. சலா ஜானா போன்னு அர்த்தம். இங்கேருந்து நீ போய்விடு. ஃபிர்பி இருந்தாலும் கூட அப்புனா முகுனா திக்காத்தா வந்து அப்புனா உன்னுடைய முகத்தை வந்து தயவுசெய்து இங்கே வந்து காட்டாத. நான் இருக்கு நானா இல்லைன்னு அர்த்தம். முகுனா ஃபேஸ் முகம் உன்னுடைய முகத்தை வந்து தயவுசெய்து இங்கே வந்து காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜா வந்து சொல்கிறார் தென்னாலிராம்ட்டு. இங்கேருந்து போயிட்டு தயவுசெய்து உன் முகத்தை வந்து இங்கே காட்டாத.
शोर लोग रात भर क्या कर रहे थे ஷோர்னா வந்து திருடர்கள் அர்த்தம். திருடர்கள் ராத்து பர் இரவு முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தனர், கர்ண வேலை என்ன செய்து கொண்டிருந்தனர். ஷோ லோக் ராத்து பர் ஹுயே சே பாணி நிக்கல் ரகேகை சார் லோக் இந்த 4 திருடர்களும் இரவு முழுவதும் கிணற்றிலிருந்து குவை அப்படின்னா வந்து கிணறுன்னு அர்த்தம். ஹுயே அப்படின்னா கிணறு. அப்போ அந்த கிணற்றிலிருந்து தண்ணியை இறைத்து வெளியில் ஊற்றி கொண்டிருந்தனர். நிக்கல் ரகேகை அந்த இறைச்சி கிணத்துலேருந்து இரவு முழுவதும் என்ன பண்ணுறாங்க, தண்ணி சேர்ந்து வெளியில் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் கொஸ்டின். திலக்க கிஷு उम्र में मदरसे में पढ़ने गया और वर्ग में क्या हुआ. திலக அவர்கள் வந்து எந்த வயதில், கிஷு உம்ரிமே அப்படின்னா வயதுன்னு அர்த்தம், எந்த வயதில் வந்து அவர் வந்து மதர்சே படினே கயா எந்த வயதில் வந்து அவர் படிக்க சென்றார். அவர் மற்றும் எந்த வகுப்பில் அவர் என்ன செய்தார். வர்க்கமே கியா ஹுவான வகுப்பில் வந்து அவர் வந்து திலகர் வந்து என்ன செஞ்சார். திலக்கட்டு 8 வருஷக்கு உம்ருமே மதர்சே கயே திலகர் வந்து 8 வயதில் 8 வருஷம் அப்படின்னு 8 வயதில் வந்து 8 வயதில் மதர்சே கயே வந்து பள்ளிக்கூடம் மதர்சே அப்படின்னா வந்து பள்ளிக்கூடம் கற்க சென்றார். வர்க்கமே வகுப்பில் ஏக்குதின் சாத்ரோனே வகுப்பில் வந்து மாணவர்கள் சாத்ரோ அப்படின்னா பன்மையில் கொடுத்துருக்காங்க. சாத்ரோன் நே मुगफलिया हाकर दिल के வகின் நீச்சே டால் தியே அவர் வந்து 8 வயசில் வந்து பள்ளிக்கு வந்து படிக்க போகிறாரு. அது வகுப்பில் வந்து ஒரு நாள் வந்து மாணவர்கள் வந்து முகஃபிலியாங் அப்படின்னா வந்து வேறு கடையிலன்னு அர்த்தம். அந்த கடலக்கான்னு சொல்கிறல்ல, அந்த கடலக்காய் தின்னுட்டு வந்து ஹாக்கர் அந்த கடலக்காய் தின்னுட்டு என்ன பண்ணுறாங்க, கிளாஸ்லேயே அப்படியே போட்டாங்க. சில்கே அந்த கடலக்காயோட அந்த ஓடு தோல் இருக்குல்ல, அந்த ஓடை தூக்கி என்ன பண்ணுறாங்க, அங்கே கிளாஸ்க்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, டால்னா போடுறாங்க. அது தின்னுட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே அந்த கடலக்காத்தோல் வந்து தூக்கி விசிடுறாங்க. அதை வந்து அவர் பார்க்குறாரு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.